கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 119ஆம் சங்கீதத்திலே 119ஆம் சங்கீதம் 117வது வசனத்தை பார்க்கும் பொழுது, என்னை ஆதரித்தருளும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு முந்தின பகுதியிலே நான் பிழைத்து கொள்வேன் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்வதனால, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதனால, நம்மளை ஆதரிக்கிறதுனால நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து மாத்திரமல்ல, மற்ற எல்லா விதமான தீமையான காரியங்களில் இருந்து அவர் நம்மளை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இந்த முந்தின பகுதியிலே நான் பிழைக்கும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்மளை இந்த பூமியிலே நம்மளை பிழைக்க பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆகவே தொடர்ந்து நாம் அந்த முந்தின பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த 113ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் நம்மளை ரட்சிக்க வேண்டும். ஆகவே தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு, நம்மளை ரட்சிப்பதற்கு வீணான சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை, தேவனுக்கு பிடிக்காத சிந்தனைகளை நாம் வெறுத்து வேதத்தில் நாம் பிரியப்படுகணும். கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கணும். ரெண்டாவதாக அந்த 114ஆம் சங்கீதத்தில் அந்த 114ஆம் வசனத்தில், அதாவது நீரே உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் என்ன காத்திருக்கிறேன் சொல்லி பார்க்கிறேன். நம்ம அநேக காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். கடந்த நாட்களில் சொல்லப்பட்டது போல நன்மைகளுக்காக நம்ம காத்திருக்கிறோம், தேவனுடைய பதிலுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் இதில் சொல்லப்படுகிற உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் காத்திருக்க சொல்லுவோம். அதாவது தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அது நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களே நமக்கு ஆவியும் ஜீவனுமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நாம் காத்திருக்கணும். மூன்றாவதாக தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகளை தேவன் சொல்லுகிறபடியே நாம் நடக்கணும், தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உண்மையாகவே அவர் நம்மளை ஆதரிப்பதற்கு, அவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு நாம் செய்கிற ஒரு காரியம் என்ன? வீணான சிந்தனைகளை வெறுத்து தேவனுடைய வேதத்தில் நம்ம பிரியப்படணும். ரெண்டாவது அவருடைய வசனத்துக்காக, அவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கணும். மூன்றாவது அவருடைய கற்பனைகளை அவருடைய வார்த்தையின்படியே, அவர் சொல்லுகிறபடியே நாம் கை கொண்டு நாம் நடக்கணும். உண்மையாகவே அவர் நம்மளை ஆதரித்து அவர் நம்மளை ரட்சிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களை ஆதரிக்கிறவர், நீர் எங்களை ரட்சிக்கிறவர், நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தேவன். நீர் எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, நீர் எங்களை ஆதரிப்பதற்கு ஆண்டவரே, வீணான சிந்தனைகளை நாங்கள் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் காத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய கட்டளையின்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் எங்களை ஆதரிக்கிற தேவன், ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். உண்மையாகவே இந்த நாட்களிலே நீங்கள் எல்லாவற்றையும் எங்களை ரட்சிக்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன். நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கூட அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.